ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உப்புமா செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மீதமான இட்லி இருக்குல்ல, அதை வச்சு தாங்க ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இல்லாச்சு நைட்டு டின்னராகவும் இதை வச்சுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெங்காயம் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா சேர்க்குறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கடிச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் இட்லி நல்லா உடச்சி விட்டுக்கலாம். காலையில் செஞ்சு இட்லி நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு அதை உடச்சி விட முடியுதோ அந்த அளவுக்கு உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்காக மிக்சிலெலாம் போட்டு அரைச்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இதை உடச்சி எடுத்து வச்சுட்டு நாம் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வரமிளகாய் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள்கிட்ட கறி லீவ்ஸ் இருந்தால் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கும் போது பார்த்திங்கன்னா உப்பு சேர்க்கணும். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துனா கரையாது. அதனால் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிலேயே உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி எண்ணெயிலே சேர்த்துடலாம். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெயை சேர்த்து நல்லா வதக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இட்லியை கொட்டி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். இது சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு இது இட்லினே தெரியாதுங்க, உப்புமா மாதிரி இருக்கும். ரவா உப்புமா மாதிரி சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னவோ அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, சுட சுட உப்புமா ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.